டிஎன் 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலசம் தயார் பண்ணுறதும் அந்த கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் வைத்து அதிலேயே சுவாமியோட முகங்கள் உருவங்கள் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மொத்தம் நம்ம 3 கலசங்கள் தயார் பண்ண போகிறோம். இதில் முதல் கலசம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய கலசம். இந்த விநாயகருடைய கலசத்துக்கு முதல்ல தேங்காய்க்கு முழுவதும் அழகாக அந்த நாரெல்லாம் சரியாக எடுத்துட்டு அழகாக மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு சந்தனத்தை நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. பசைஞ்சு வச்சுட்டு இது மாதிரி பிள்ளையாருக்கு முதல் கலசம் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி சந்தனத்தை திரட்டி முதல்ல பிள்ளையாரோட வயிறு பகுதி தேங்காய்க்கு மேலே எவ்வளோ தூரத்தில் வைக்கணுங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளையாரை இதில் செய்கிறதுக்கு தொடங்கணும். இப்போ பிள்ளையாரோட முகம் தயாராகிட்டே இருக்குது. இப்போது இந்த முகத்துக்கு இந்த தேங்காவை இந்த கலசத்தில் தான் வைக்க போகிறோன்னா அந்த கலச குடத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதனால் முதல்ல தேங்காவை எடுத்து நல்ல ஈரத்தில் நல்லா நனைச்சிட்டு நல்ல மஞ்சளை தண்ணி போட்டு நல்லா குழைச்சிட்டு தேவையில்லாத நாரெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு கலசத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அதில் மாயிலையெல்லாம் வச்சுட்டு தான் இதை தொடங்கணும். கீழே ஒரு துணி போட்டுக்கோங்க. சந்தனத்தை நல்லா தண்ணி போட்டு ஏற்கனவே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். குங்குமத்தையும் ஈரம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது, கரெக்டாக வைக்க முடியும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தனத்தை எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியை தொட்டு நல்லா கையில் உருட்டிக்கணும். உருட்டிட்டு முதல்ல பார்த்தோன்னா நம்ம பிள்ளையாருடைய வயிறு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா? இந்த வயிறு இந்த பக்கம் கால் பகுதி நம்ம செஞ்சுருக்கோம். இது மாதிரி இப்போ இன்னொரு சந்தனத்தை உருட்டி எடுக்கிறோம் பார்த்திங்களா? இதுதான் பிள்ளையாரோட முகத்தில் இருந்து துதிக்கை வரைக்கும் நமக்கு வரக்கூடிய பகுதி. இந்த மாதிரி வெடிப்புகள்லாம் வர இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இப்படி ஷைனிங் பண்ணிக்கிட்டே வந்துடணும். இப்போ கிட்டத்தட்ட பிள்ளையாரோட ஒரு உருவம் நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்களா, கீழே 2 கால் இருக்க மாதிரி வந்துடுச்சு, வயிறு இருக்க மாதிரி வந்துடுச்சு. இப்போ தும்பிக்கை இருக்க மாதிரி கொஞ்சம் போல் தண்ணி போட்டு அப்படியே தொடச்சி நம்ம கொண்டு வந்தோன்னா இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தேங்காயில் இந்த சந்தனம் ஒட்டணும். அப்போ அந்த சைட்லலாம் லைட்டாக தண்ணி தொட்டு கொஞ்சமாக அப்படியே முழுகின மாதிரி அதை மேலே நல்லா அட்டாச் பண்ணி அழுத்தி விட்டுட்டே வந்தோன்னா சந்தனம் போய் நல்லா பிடிச்சிக்கும் தேங்காவோட. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி நம்ம கால் பண்ணிட்டோம், இந்த தும்பிக்கையோடு வரக்கூடிய முகத்தையும் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் கொஞ்சம் சந்தனத்தை 2 பக்கம் உருட்டி காது விநாயகருக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த காது பகுதி தான். இது ஈக்குவலாக சந்தனத்தை எடுத்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கணும். அதுக்கிட்ட சுத்தமாக ட்ரை பண்ணிடக்கூடாது, அப்புறம் விழுந்துடும். அதனால் திட்டமான ஈரம் இருக்கும்போது தான் இந்த பதம் வரும். இப்போ பிள்ளையாரோட முகம் அழகாக வந்துடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இந்த காது பகுதி தெரிகிற மாதிரி அதற்கு மேலே அந்த சந்தனத்தை இப்படி விரலையும் அழுத்தி விடலாம். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து கூட நம்ம அது கூட சேர்த்து அந்த காது பகுதியை வளைவு வர மாதிரி இப்படி பிடிச்சி விட்டே வந்தோம்னா இப்போ உங்களுக்கு காது நல்லா தெரியும். அதே மாதிரி கலசத்துக்கு பூ போடும்போது கவனமாக போடணும். இல்லைன்னா இந்த முகத்தெல்லாம் பட்டுது அப்படின்னா கொஞ்சம் உடஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சந்தனத்தை போட்டு அந்த காது பகுதிகளையும் போட்டுட்டு கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி தொட்டு கொஞ்சம் ஷைனிங் கொடுத்துக்கிட்டே வாங்க. முடிந்த வரையிலும் சந்தனம் நல்லா பசைஞ்சு வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து நம்ம உருட்டணும். உருட்டிட்டு கொஞ்சம் இந்த சந்தன பகுதி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இதை கொண்டு இங்கே பாருங்கள், உங்கள் கையில் கூட நீங்கள் எடுத்து வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி இப்போ வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு கை இந்த பக்கம் கொண்டு வரும், தெரியுதுங்களா? இப்போ இது இந்த தும்பிக்கைக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஷைனிங் பண்ணி விட்டுக்கணும். அந்த பக்கம் பண்ணது மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு உண்டை, அதுக்கடுத்தது மேலே தலைக்கு மேலே கிரீடம் இந்த மாதிரியான வர பகுதியெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஐடியாஸ் தோணுதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த சந்தனத்தை மேலே போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடுக்கு கை போட்டாச்சு, இந்த சைடு கை போட்டாச்சு. இப்போது தலையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போடுறதுக்கோ இப்போ நம்ம இதே மாதிரி தான் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். சந்தனத்தை உருட்டி தான் இந்த தலையில் ஒரு கிரீடம் மாதிரி கொடுத்து இதை நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டே வரணும். எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி இருந்ததுன்னா அந்த இடங்களில் கொஞ்சம் ஷைனிங் பண்ணிக்கணும். இப்போ துந்தி கை நல்லா தெரியும் நம்மளுக்கு. இதுக்கடுத்து இந்த கை உங்களுக்கு
வரம் கொடுக்குற மாதிரி பிள்ளையாரோடது கை அழகாக மேலே வந்துடுச்சு. இப்போ அந்த கிரீடத்துக்கு மேலே இன்னொரு குட்டியான ஒரு பால் வந்து போட்டிருக்கோம். அது போட்டோன்னே இப்போ கிட்டத்தட்ட பிள்ளையாரோட ஒரு உருவம். இதுதான் விநாயகரோட கலசம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த உருவத்தை தேங்காயில் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு புதிய முயற்சி தான். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தந்தம், அந்த முகத்துலேருந்து தும்பிக்கை வரக்கூடிய இடத்துல 2 பக்கமும் தந்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதா வாட்டர் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குங்குமத்திலே பண்ணுறதுனால எளிமையாக குங்குமத்திலே கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி தந்தம் போட்டுட்டு இதுக்கு மேலே இப்போ நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டு வச்சுக்கலாம். இங்கேயும் சந்தனம் உருட்டிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளையார் இப்போ கலசத்தில் தயாராகிட்டார். இப்போ அடுத்ததாக பிள்ளையார் வந்து நம்ம கலசத்தில் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் முழு உருவம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. இப்போது பிள்ளையாருக்கு வந்து நம்ம தந்தத்துக்கு வாட்டர் பெயிண்டில் ஒயிட் கலர் வந்து சின்ன ப்ரஷ் வச்சு ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்தாலும் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட விபூதி இருக்குது அப்படின்னா அந்த விபூதி கூட குழைச்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் கிடச்சிரும். மேலே அந்த பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா நெத்தியில், அதுக்கு பக்கத்தில் 3 கோடு வந்து திருநீர் பட்டை வர மாதிரி நீங்கள் அந்த இடத்துல 3 கோடு வந்து நீங்களே சென்டர் பண்ணி அழகாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிள்ளையாருடைய முகத்தில் நெத்தி போட்டு இருக்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். இப்போது அதற்கு மேலே நம்ம குங்குமத்தை வைக்கும்போது இன்னும் கிளியரான முழு உருவத்தையே நம்ம பார்க்கலாம். கலசத்திலே பிள்ளையார் அழகாக பார்க்கலாம். இப்போ குங்குமமும் இதே மாதிரி ஈரம் பண்ணி உருட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், கையில் உருட்டி காமிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கையில் ஈரம் பண்ணி நல்லா உருட்டிட்டு நெத்தியில் வந்து இந்த குங்குமத்தை வைங்க. வச்சுட்டு அதுவும் கரெக்டாக பொறுமையாக தட்டி விடணும். கை வந்து வேறு இடத்துலலாம் பட்டுது அப்படின்னா அங்கெல்லாம் குங்குமம் தெரியும், அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நெத்தியில் தேவையான அளவுக்கு எங்கே ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உள்ளே வர அளவுக்கு மட்டும் வச்சா போதும். ரொம்ப அதிகமாக எடுத்து வச்சிடக்கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சமான குங்குமத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம். இந்த கையில் தேங்காவை பிடிச்சிக்கிட்டே இது பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை உருட்டி இப்போ இந்த காது பக்கம் இந்த 2 பக்கமும் நம்ம இதை மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா காது தனியாக தெரியறதுக்கும் கைக்கு தனியாக தெரியறதுக்கும் இது மாதிரி நம்ம அப்படியே வச்சுட்டே வரலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு உருவம் வந்து கிளியராக கிடச்சிடும். பிள்ளையோட தும்பிக்கையில் வச்சுக்கிறோம், இந்த கைகளில் வைக்கிறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு குங்குமம் தேவையோ பாதத்தில் வைக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு பிள்ளையாரோட உருவத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணோன்னா தேங்காய் பெருசாக வேணும். கலச குடமும் வந்து பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன கலச குடமாக இருக்கிறதுனால இந்த தேங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பண்ணாலே போதும். எங்கேயாவது நார் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா சிசரில் கட் பண்ணிக்கோங்க. இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா பிள்ளையார் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கட் பண்ணணும்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது தும்பிக்கை மேலே இதே மாதிரி குங்குமத்தை ஒரு நூல் மாதிரி உருட்டி, ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க தெரியல அப்படின்னா ஒரு நூல் கூட ரெட் கலரை குங்குமத்தை தடவி மேலே ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு தும்பிக்கை நல்லா தெரிகிற மாதிரி போட்டுடலாம். இப்போ இது மாதிரி தான் பிள்ளையார் கலசத்தை தயார் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது இது பாருங்கள், பிள்ளையார் ரொம்ப அழகாக தெரிகிறாரா? நம்மளுக்கு வந்து முழு உருவத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு எளிமையான வழி. இதில் கண் போடலாம். இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ கலசத்தில் வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ கலச துண்டு போட்டுட்டோம், பூ போட்டோன்னா இதுதான் விநாயகருடைய கலசம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிடும். வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கலசம் கணபதி ஹோமத்துக்கெலாம் பண்ணும்போது உங்கள் கையிலேயே செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் விநாயகர் கலசம் தயார் பண்ணுங்கள். இப்போது அடுத்தபடியாக இன்னொரு தேங்காவும் இதே மாதிரி நார்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கும் முழுசாக மஞ்சள் பூசி தயார் நிலையில் இருக்குது. அடுத்த கலச குடமும் தயார் நிலையில் இருக்குது. இப்போ இந்த கலசம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அம்பாளுக்கு தான் பண்ண போகிறோம். இந்த கலசத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணக்கூடிய தேவி யாருன்னு பார்த்தோன்னா மாரியம்மனை தான் இந்த கலசத்தில் கொண்டு வர போகிறோம். மாரியம்மன் செய்கிறது எப்படி கலச தேங்காயிலங்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சந்தனத்தை இதை மாதிரி உருட்டி இந்த தேங்காயில் எந்த பக்கம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரே சீராக இருக்கோ அந்த இடத்துல இந்த சந்தனத்தை மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணி இதே மாதிரி விரலில் முதல்ல பிடிச்சி எந்த அளவுக்கு வேணுங்கிறது நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் பண்ணியிருக்க மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முகம் கரெக்டாக தெரியும். உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து மறைக்காது, குடத்துக்கு உள்ளேயும் போயிடாது முகம். அது மாதிரி இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள், கை எவ்வளோ பக்குவம் கொடுக்கணும்னு பாருங்கள் முகத்தை கொண்டு வரதுக்கு. அந்த மாதிரி கை பக்குவம் வர அளவுக்கு சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி 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 கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகம் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த சந்தனத்தை அதில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு
அடுத்ததாக தேவையான சந்தனத்துக்கு கொஞ்சம் ஈரம் தொட்டுக்கோங்க. ஈரத்தை தொட்டுக்கிட்டு இப்போ தலையில் இப்போ வந்து தலைப்பகுதியை தனியாக காமிக்கணும் இல்லையா, அந்த தலைப்பகுதியை தனியாக காமிக்கிறதுக்காகவே இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே வச்சு அந்த ரவுண்டுக்கு மேலே இந்த சந்தனத்தை வச்சு அழுத்தி கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கணும். நல்லா அழுத்தி ஷைனிங் கொடுத்தா அந்த மட்டையில் தென்னை மட்டையில் போய் ஒட்டிக்கும். அதனால் பாருங்க இது மாதிரி பண்ணும்போது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம இதனால் அதே மாதிரி எடுத்து வச்சு கொஞ்சம் அழுத்தத்தோடு பண்ணணும். இப்போது அந்த சந்தனம் நம்ம அவ்வளோ கரெக்டாக பண்ணும்போது கீழே விழுந்தது. இந்த மாதிரி விழுன்றதை காமிக்கிறதுக்காக தான் வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒட்டாது, மஞ்சளில் சந்தனம் ஒட்டாது, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த சமயத்தில் கொஞ்சம் நல்ல அழுத்தம் கொடுத்து ஈரத்தை பக்குவமாக கொடுத்தா அழகாக வந்துடும். இப்போ மாரியம்மன் அப்படிங்கிறதுனால அந்த முகத்தை கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய முகத்தை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இதுதான் முகம், அதுக்கு மேலே நாக கிரீடம் வரப்போகுது, இங்கே காது வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம், இங்கே மூக்கு, இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ இங்கே மேலே போடுறோம் பார்த்திங்களா, இங்கே தான் வந்து நாகங்கள் வரா மாதிரி நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாம்பு வரணும், 5 தலை பாம்பு வரா மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இது வந்து தலை கிரீடமாகவும் அதை நல்லா இப்படி மடித்து நம்ம அழுத்தி விட்டுட்டோம்னா இப்போ வந்து மேலே ஒரு நாக கிரீடத்தில் இருக்க மாதிரி ஒரு முகம் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது பண்ண உடனே உங்களுக்கு அம்மன் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகத்தோடு சேர்ந்து முகத்தையும் ஷைனிங் கொடுக்கணும். நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு கொஞ்சம் அப்படியே அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முகம் நல்லா கிடச்சிரும். இப்போ இந்த கிடச்சிருக்கக்கூடிய இந்த முகத்துக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணுறது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு சந்தனத்தை நல்லா எடுத்துக்கணும். எடுத்து கொஞ்சம் போல் ஈரம் தொட்டுக்கணும். ஈரம் தொட்டுக்கிட்டு இந்த கலசத்தை எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த இது கீழே படக்கூடாது, உடையாமல் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதற்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங்கும் ஒரு பக்கம் கொடுத்துட்டே வரணும். இப்போ எடுத்துருக்கக்கூடிய சந்தனத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த நாகத்தோடு சேர்த்து முகத்துக்கு கீழே வரா மாதிரி ஒரு டிசைன் வந்து கொண்டு வரணும். இது வந்து நெருப்பு வரா மாதிரி, இந்த இடத்துல நெருப்பு ஜுவாலை வரா மாதிரி அதற்கு குங்குமத்தில் போட போகிறோம். அதுக்கு தான் இது வந்து பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி சந்தனம் வரணும். அதுக்கு தான் இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து கழுத்து மேலே நாகம் இருக்குது, இப்போ இங்கே நெருப்பு வரா மாதிரி இந்த இடத்துக்கு போட்டுட்டு இது மேலே குங்குமம் போட்டு அங்கே நெருப்பு தெரிகிற மாதிரி வந்துடும். இப்போது இந்த நெருப்பு போட்ட மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு, மேலே நாக கிரீடம் வந்துருச்சு, முகத்துக்கு ஷைனிங் வந்துருச்சு. இப்போது ஈரத்தை தொட்டு மெல்ல 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 கொண்டு வரோம். இப்போ கழுத்து பகுதி, கழுத்துலேருந்து இந்த இடத்த சரியாக பண்ணி இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்து கழுத்தோடு சேர்ந்த மாதிரி இதையும் பண்ணிக்கணும். இப்போ வந்து மாரியம்மனோட ஒரு முகத்தோற்றம் வந்து நமக்கு கிடச்சிடும். இந்த ஹைட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போதுமானது அப்படின்னா அதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா தேங்காய் போய் குடத்துக்குள்ளேயும் உட்காரணும், அதுக்கு ஏற்ற மாதிரி போதும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து முகத்தை வந்து, அதாவது தலையில் இருக்க நாகத்தை தவிர்த்து முகம் தனியாக தெரியறதுக்கு இப்படி ஒரு லைன் போடணும். இந்த லைன் போட்டிங்க அப்படின்னா முகம் தனியாக தெரியும், மேலே இருக்க நாகங்கள் தனியாக தெரியும். இப்போ இது மாதிரியான முழு சந்தன காப்பு வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அம்மனுக்கு நகை சாத்துறது, அம்மனோட அலங்காரம், புடவை கட்டுற வீடியோஸ் எல்லா பதிவுகளுமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் போய்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஐடியாஸ் உங்களுக்கு பொறுமையாக பண்ணுறதுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இந்த நாகங்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம், நெருப்பு கிரீடங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதற்கு கூடவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண், இப்போ இந்த கண் போடுறதுக்கு எந்த முகத்தில் எந்த இடத்துல கண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனத்திலேயே நம்ம உருட்டி கொஞ்சம் போல் கண் வந்து தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 புருவமும் வந்து சேர்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதற்கு கீழே கண் வர மாதிரியும் கண்ணுக்கு இதுக்கு பக்கத்தில் மூக்கு வர மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் வந்து பொறுமையாக தான் போடணும். இங்கே கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ண முடியாது. பொறுமையாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, இல்லை துணி மடித்து வச்சுட்டு கூட தேங்காய் தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கண் வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். இந்த கண் போட்டு கொஞ்சம் ஷைனிங் கொடுத்துட்டே வரணும். நல்லா பொறுமையாக விரலில் தான் பண்ண முடியும், இது வேறு எதுலேயும் பண்ண முடியாது. விரலில் பண்ணிவிட்டு இப்படி பொறுமையாக எடுத்துகிட்டே வாங்க. வந்துட்டு கண்ணுக்கு கீழே நல்ல முகத்துக்கு ஷைனிங், முகம் தனியாக தெரியணும், கண் தனியாக தெரியணும். அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த கண் வரப்போகிற இடம் தனியாக தெரியும் நமக்கு. அந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு வரணும். தேங்காவை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு துணியில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிற்கும், இல்லை ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். அவசரமாக பண்ணும்போது சரியாக வராது, பொறுமையாகவே பண்ணுங்கள். இது பண்ணும்போது நம்ம பண்ணும்போது சில சமயம் கீழே விழுந்துருச்சு, நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணுன்றது தான் அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ இந்த புருவம் வந்து சேரும்போது இந்த இடத்துல மூக்கு பகுதி வந்துச்சு பாருங்கள். இந்த மூக்கு கூடவே சேர்ந்து அந்த மூக்கத்தை போடக்கூடிய இடம் வரணும்ல, அந்த இடத்துக்கு கொஞ்சம் 2 சந்தன பவுல் மாதிரி உருட்டி அதில் வச்சுக்கணும். இதை வச்சு இந்த ஷைனிங் கொடுத்துட்டே வரணும்.
ஈரம் மட்டும் கொஞ்சம் பதமாக நீங்கள் பார்த்துட்டே வந்தால் தான் சரியாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்குக்கு கீழே வாய். இது வர இடத்துக்கு நம்ம சிரித்த மாதிரி முகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாய் கொஞ்சம் கொண்டு வரணும். இது எல்லாமே இந்த தேங்காய்க்குள்ளேயே கொண்டு வரதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, கஷ்டம்தான். இருந்தாலும் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் முயற்சி தான் இது. ஆனால் நீங்களும் அந்த கலசம் பண்ணும்போது இது அம்பாளுடைய கலசம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இதே மாதிரி இல்லை திரிசூலம் போட்டு பண்ணலாம், அதுக்கு அடுத்தது திருமணிட்டு பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்குது. அது ஒவ்வொன்றுமே தனித்தனி வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த வீடியோவில் பிள்ளையாருக்கும் முருகனுக்கு ஐயப்பனுக்கு எப்படி செய்கிறது கலச தேங்காயில் அப்படிங்கிறதே நம்ம பண்ண போகிறோம். முதல்ல பிள்ளையார் பார்த்துட்டோம். இப்போ அம்பாளுக்கு இந்த வாய் பகுதியை பண்ணிகிட்ருக்கோம். கண்ணு முடிஞ்சிச்சு, மூக்கு. இதுக்கெல்லாம் இப்போ ஷைனிங் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சிரித்த முகம் கிடச்சிடும். இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக நமக்கே இப்படி வந்திருக்கேன்னு தெரியும். ஆனால் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது கலசத்தில் வச்சுட்டோன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி தான் நம்மளும் தயார் பண்ணோம். இப்போ வந்து வாய் பகுதி மூக்கு பகுதியெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஷைனிங் கொடுத்தா சிரித்த மாதிரியான முகத்தை கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டே வரணும். இப்போது அம்மனுக்கு பார்த்திங்கன்னா குங்குமம்லாம் இதே மாதிரி தயார் பண்ணி அதே மாதிரி ஈரமான குங்குமத்தில் நெருப்பு கிரீடம் நெத்தி போட்டு கம்பல் எல்லாமே இதேமாரி போட்டாச்சு. இப்போது அம்பாளுக்கு எப்படியோ நல்லபடியாக முடிச்சிட்டோம். அந்த கலசத்தை தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்த கலசம் வந்து சுவாமி ஐயப்பனுடைய கலசம். இந்த கலசத்துக்கு கலச கும்பம் தயார் பண்ணி வச்சுட்டோம். அதில் மாயலெல்லாம் வச்சாச்சு. இப்போ ஐயப்ப சுவாமி அமர்ந்த நிலையிலே இதில் நம்ம பண்ணுறத ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல்ல தேங்காவை எடுத்து சுத்தமாக கழுவி மஞ்சள் பூசிட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய தேவையற்ற நார் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு சுவாமி உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பாவனையில் கொண்டு வரதுக்கு சந்தனத்தை முதல்ல வந்து ஷைனிங்காக முதல் பகுதியை எடுத்து உருட்டி வச்சுருக்கோம். இது மாதிரி வைக்கும்போதே முதல்ல நல்ல அழுத்தம் கொடுத்து வைங்க. ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா உழுந்துடும். அதனால் ஈரம் தான் பக்குவமாக பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தான் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரணும். அந்த ஈரத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி முதல் சந்தனத்தை வச்சுட்டு நல்லா இன்னொரு சந்தனத்தை உருட்டிட்டு இங்கே எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ ஹைட்டு தேவை அப்படின்னு ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு வந்து சுவாமி உட்கார்ந்துருக்க மாதிரியும் சுவாமியோட பாதங்கள் 2 கால் வந்து சுவாமி வந்து ராஜபட்டத்தோடு உட்கார்ந்துருப்பார் இல்லையா, அறிவராசனத்தில், அந்த ஆசனத்தில் உட்கார்ற மாதிரி 2 காலையும் முதல்ல கொண்டு வந்து அந்த தயார் நிலைக்கு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். சுவாமியினுடைய 2 பாதங்களும் சுவாமி யோக நிலை தவநிலையில் இருக்க மாதிரி சுவாமியோட 2 பாதங்களையும் கொண்டு வந்துடுறோம். வயிற்று பகுதி இது மாதிரி. இந்த ஐயப்பனுக்கு இது மாதிரி கலசம் தயார் பண்ணுறது, ஐயப்பனுக்கு விரதம் இருந்து தான் நம்ம இந்த கலசத்தையே தயார் பண்ணோம். இது பண்ணதே வந்து ஐயப்பனுடைய விளக்கு பூஜைக்காக பண்ணப்பட்ட கலசங்கள் தான். இந்த கலசங்களை ஐயப்பனுடைய பூஜையில் வச்சு பூஜை நடக்க போகுது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை அப்போ இந்த கலசத்தை தயார் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மன திருப்தி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை எடுத்து போட்டிருக்கோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பதிவு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோ பதிவுகள் அலங்காரங்கள் பற்றியும் சந்தன காப்பு பற்றியும் மஞ்சள் காப்பு பற்றியும் ஒவ்வொன்றும் ஜோதிடம் பற்றியும் ஜோதிட ஆலோசனைகள் பற்றியும் அதே மாதிரி அம்மன் அலங்கார நகைகள் எல்லா விஷயங்களுமே ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் நம்ம சேனலில் இருக்குது. ஆகையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப அற்புதமாக கலசம் தயார் பண்ணுற வீடியோ. இது மாதிரி வீடியோ பதிவு ஏற்கனவே இருக்கா யூடியூப்லன்னு எனக்கு தெரியல. இது நம்ம ஒரு புது முயற்சியாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை முக்கியமாக ஹோமங்கள் செய்யக்கூடியவங்கள், கோவில் அர்ச்சகர்கள், குருசுவாமிகளுக்கெல்லாம் இந்த கலசம் தயார் பண்ணக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஒரு வீடியோ பதிவாகவே எடுத்து போட்டிருக்கோம். இப்போது இந்த மாதிரி வந்து ஐயப்பனுக்கு தயார் பண்ணி ஐயப்பன் பூஜையில் வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்துருக்க மாதிரி மேலே இருக்கிறது இந்த தலைப்பகுதி ஐயப்பனுடைய முகம், ஐயப்பனுடைய சின்முத்திரை தெரியுது, யோக முத்திரை அதோட ஐயப்ப சுவாமி உட்கார்ந்துருக்காரு. சுவாமியே சரணம் ஐயப்பா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஐயப்பனை நல்ல மனதார தியானம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமி மாலை அணிந்து விரதம் இருந்து தான் இந்த கலசத்தை தயார் பண்ணுறாரு. நீங்களும் உங்களோட வீட்டு பூஜையில் அது வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், தீபாவளி நோன்பாக இருக்கட்டும், கேதார கௌரி நோன்பாக இருக்கட்டும்,
ஐயப்பன் பூஜையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விசேஷங்கள், சத்யநாராயண பூஜை, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எல்லா விசேஷங்கள்லேயும் இந்த கலசமாகப்பட்டது பிரதானம். கலசம் இல்லாமல் எந்த சுபகாரியமும் நம்ம செய்யறதில்ல. அப்படிப்பட்ட இந்த கலசத்தை நம்ம வைக்கும்போது எந்த தெய்வத்திற்கான பூஜை நடக்கிறதோ அந்த தெய்வத்தை அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணுவோம். அந்த கலசத்தில் இது மாதிரியான சந்தனத்தை கொண்டு மஞ்சளில் செய்யலாம்னா மஞ்சளில் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகி சீக்கிரமாக உடஞ்சி உதிர்ந்து விழுந்துடும். சந்தனத்தில் வரும்போது நம்மளுக்கு நீண்ட காலம் நிலைத்து இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா வச்சுருந்தா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே கூட இது அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அதனால் சந்தனத்தை பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது. இப்போது ஐயப்ப சுவாமியோட மார்பில் வந்து இந்த ரத்தின பதக்கங்கள் வர மாதிரி ஐயப்பனை போட்டாச்சு. இப்போ முக்கியமான யோக பட்டம் தரித்திருப்பார் இல்லையா சுவாமி ஐயப்பன், அதற்காக இப்போ யோக பட்டம் இதில் வர்றதுக்கு ஐயப்பனுக்கு நம்ம போட்டிருக்காரு. சந்தனத்திலே போட்டுட்டு இப்போ முகம் தயாரிடுச்சு, கை தயாரிடுச்சு, சுவாமியோட பாதங்கள்லாம் தயாரிடுச்சு. இதெல்லாம் ஐயப்பன் பூஜை பண்ணும் பொழுது கலசங்களில் இந்த மாதிரி அலங்காரம் செய்து நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூஜைக்கு. இது வந்து குருசுவாமிமார்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இதை மாதிரி பண்ணணும், நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் இந்த பதிவை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி கலசங்களை தேங்காயில் எந்த சுவாமி அது நீங்களே தயார் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்ததுன்னா அதை நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்களும் இதை கற்றுக்கிட்டு இதே மாதிரி சுவாமி அலங்காரங்களில் தேங்காயில் செய்து எங்களுக்கு காமிக்கணும். இப்போ வந்து சுவாமிக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் காதுக்கு மேலே இது மாதிரி வர மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடங்கள் எல்லாம் சரி பண்ணி சந்தனத்தில் பண்ணிடணும். அதுக்கடுத்தது பாதம் வரக்கூடிய இடம், இதெல்லாம் 1 பை 1 பண்ணும்போது நாங்கள் இது பண்ணும்போதே சுவாமி ஐயப்ப சரணம் சொல்லிவிட்டு ஐயப்பனோட பஜனை பாடல் பாடிக்கிட்டே தான் இதை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஆடியோ வந்து நம்மளுக்கு எடுக்க முடியல, கொஞ்சம் வேலையும் மற்ற வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது பூஜைக்காக. அதனால் ஆடியோ வந்து தனியாக கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த பஜனை பாடிட்டு இருக்கிறது, அங்கே சரண கோஷங்கள் இருக்கிறது உங்களுக்கு கேட்கல. அடுத்த பதிவில் அது மாதிரி இருக்கிற மாதிரியே டைரெக்டாகவே எடுத்து நான் வீடியோ பதிவு கொடுக்குறேன். இந்த பதிவில் இப்போ பாருங்கள், நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஐயப்பனுக்கு இந்த பக்கம் பிரபைகள்லாம் வர மாதிரி அதையும் தயார் பண்ணி முழு அளவில் ஐயப்ப சுவாமியோட பாதத்துக்கே இப்போ நம்ம வந்துட்டோம். அருமையாக சுவாமி வந்து இந்த கலசத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த பண்ண சுவாமிக்கும் இந்த பூஜையில் பங்கேற்கக்கூடிய சுவாமிகள் எல்லாருக்குமே ஐயப்ப சுவாமியோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போது நம்ம தயார் பண்ண கலசங்கள் எல்லாம் அழகாக விளக்குகள்லாம் வச்சு பூஜைக்கு 18ஆம் படிக்கு கீழே கலசங்கள் பூவெல்லாம் போட்டு ஐயப்ப சுவாமிக்கு நேராக பூஜைக்கு தயாராக எடுத்து வச்சுட்டோம். மேலே ஐயப்ப சுவாமி இருக்கார், கீழே இந்த 3 கலசங்களையும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். இப்போது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஐயப்ப சுவாமியோட பூஜையில் பாவை விளக்கெலாம் கூட வந்து நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். பாவை விளக்குக்கான வீடியோ பதிவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய்ட்டு பாருங்கள். கலசங்கள் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். ஐயப்ப சுவாமி தனியாக தெரிகிறாரு, அம்பாள் தெரிகிறாங்க, விநாயகர் தெரிகிறாரு. மேலே இருக்கிற ஐயப்பனும் நம்ம செய்த ஐயப்பன் தான். கையினாலேயே சந்தனத்தினால் செய்யப்பட்ட ஐயப்பனுக்கு சிறியதாக ஒரு அம்பலம் அமைத்து இன்றைக்கி ஐயப்பன் பூஜை நடக்க போகுது. இந்த ஐயப்பன் பூஜைக்கு தான் இந்த 3 கலசங்களையும் தயார் பண்ணி வச்சுருக்கோம். கலசங்களும் அழகாக விநாயகர், அம்பாள், ஐயப்ப சுவாமி, பாவை விளக்கு, கருப்பண்ண சுவாமி, இதை எல்லாமே அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த கலசங்கள்லாம் தயார் பண்ண வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கலசங்கள்லாம் தயார் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணி அனுப்புங்க. பிள்ளையாரதும் ஐயப்பனோடது அம்பாளோடதெல்லாம் பாருங்கள். எல்லா கலசங்களும் தயார் பண்ணி பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அனைத்து அலங்கார வீடியோ பதிவுகளும் நம்ம சேனலில் இருக்குது, முழுசாக போய் பாருங்கள். தேங்க்யூ.